எல்லாருக்கும் ஈத் முபாரக். இனி ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள்ங்க. இந்த காணொளியை நான் இன்னைக்கு உங்களுக்கு பர்டிகுலராக காமிக்கிறது என்னத்துக்குன்னா, நாம் இன்னைக்கு வகை வகையாக சமைச்சு சாப்பிடுவோம், விதம் விதமாக சாப்பிடுவோம், பல்வேறு இனிப்பு வகைகளை சாப்பிடுவோம், பல உணவுகளை நம்ம வீண் விரயம் செய்வோம், நாமளும் சாப்பிட மாட்டோம். அதாவது விலங்குகளுக்கு கூட நம்ம மிஞ்சின சாப்பாடை கொடுக்க மாட்டோம், அப்படியே கொட்டி வீசுவோம். ஆனால் இந்த காணொளியில் பாருங்கள், காசாவில் ஒரு வேளை கஞ்சிக்காக ஒவ்வொரு குழந்தைங்களும் வரிசையில் நின்று அடிபட்டு கஞ்சிகளை தலையில் கொட்டி காயப்படுத்தி காயமாகி ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒரு வேளை உணவுக்கு எவ்வளோ அழுகுறாங்கன்னு பாருங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய நாட்டில் இந்த அளவுக்கெல்லாம் வறுமை கிடையாது. வறுமை அப்படிங்கிற நாடு ஸ்ரீலங்கா இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு யாரும் கஷ்டப்பட இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்குமே நம்மளுடைய உணவுகளை ரொம்ப வீண்விரயம் செய்யாமல் நம்ம தேவையான அளவு சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத இந்த புனித ஹஜ் பெருநாள்ல உங்களுக்கு ஒரு மெசேஜாக சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு முக்கியமாக உங்களுடைய ஒவ்வொரு ப்ரேயர்லையும் பலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன்.